கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத ஆராய்ச்சிக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் வரை. ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனபோது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதி. இது நம்ம தியானிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக காலையில 4 கொஸ்டின்ஸ் நம்மளுடைய குரூப்ல நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதனோட பதில்களை நம்ம பார்க்கலாம். முதல் கொஸ்டின், இந்த அதிகாரத்துல வரக்கூடிய முக்கிய கதாபாத்திரங்கள் யார் யார்? ஈசாக்கு, ரெபேக்கா, ஏசா, யாக்கோபு. ஆனா நான் கர்த்தரையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வெளிப்படையா பார்க்கும்போது கர்த்தர் அந்த இடத்துல ஒரு ஆக்டிவ் ரோல் பிளே பண்ற மாதிரி நமக்கு தெரியல அப்படின்னாலும் திரைக்கு பின்னால கர்த்தர் இருந்து செயல்படுகிறத நம்மளால தெளிவா பார்க்க முடியும். அதனால நான் இந்த இடத்துல முக்கிய கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர், ஈசாக்கு, ரெபேக்கா, ஏசா, யாக்கோபு அப்படின்னு சொல்லி 5 பேர் நான் எழுதியிருக்கிறேன். இந்த அதிகாரத்துல கொடுக்கப்பட்ட குடும்பம் ஈசாக்கின் குடும்பம். ஈசாக்கு, ரெபேக்கா, ஏசா, யாக்கோபு, ஈசாக்கின் குடும்பம். இந்த குடும்பத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா சுயமா இது அழிந்து போன ஒரு குடும்பம், அதாவது தங்களை தாங்களே அழித்து கொண்ட ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சொந்த செலவுல சூனியம் வைத்து கொள்வது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதே மாதிரி தங்களுக்கு தாங்களே ஒரு அழிவை உண்டு பண்ணி கொண்ட ஒரு குடும்பம் தான் இந்த குடும்பம். நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தரும் விசுவாசத்துக்கு பதிலா தந்திரமா செயல்பட்டு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சொந்த வழியில போய்கொண்டிருந்தாங்க. தங்களுக்குள்ளே பிரிந்திருக்கிற குடும்பம் கண்டிப்பா அழிஞ்சு போகும். மத்தேயு 12:25, மார்க் 3:25, லூக்கா 11:17 தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது, விழுந்து போகும் என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு. மொத்தத்துல இந்த குடும்பம் ஒருத்தரை ஒருத்தர் நம்பவே இல்லை அப்படின்னு நமக்கு தெரியுது, நல்லா தெரியுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆனஸ்டா இல்ல, அவங்க இடையில டிரான்ஸ்பரன்சி இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் தந்திரமா செயல்படுறாங்க. ட்ரஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கணவன் மனைவிக்கு இடையிலையா இருந்தாலும் சரி, குடும்பத்தினர்கள் மத்தியிலையா இருந்தாலும் சரி, நட்பு விஷயமா இருந்தாலும் சரி, நம்முடைய தொழில் ரீதியான கொடுக்கல் வாங்கல் ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறது, ஃபியூச்சர் சேல்ஸுக்காக மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்றது, இல்ல நம்ம ஒரு லீடராவோ இல்லாட்டி ஒரு மேனேஜராவோ ஒரு கம்பெனில ஒரு ஆபீஸ்ல நம்ம நல்ல பொறுப்புல இருக்கும்போது நமக்கு கீழே வேலை பார்க்குற பணியாளர்களுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பகிர்ந்து கொடுக்கும் போது, அப்படியேப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ஆனா அந்த இடத்துல எல்லாம் ட்ரஸ்ட் தான் இருக்கும். ட்ரஸ்டின் அடிப்படையில, நம்பிக்கையின் அடிப்படையில தான் இந்த எல்லா காரியமுமே செய்யப்படும். ஆனஸ்டி இருந்தா கண்டிப்பா அந்த இடத்துல ட்ரஸ்ட் இருக்கும். ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா டிரான்ஸ்பரன்சி இருக்கும். இவைகள்லாம் இல்லாத இடத்துல கண்டிப்பா கன்னிங்னஸும் மேனிப்புலேஷனும் தான் இருக்கும். அப்படிப்பட்ட குடும்பம், அப்படிப்பட்ட ஒரு நட்பு, அப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் எதுவா இருந்தாலும் அது சக்சஸா இருக்கவே இருக்காது. மொத்தத்துல அது தேவனை மகிமைப்படுத்துவது போல இருக்காது. அப்படிப்பட்ட காரியங்கள்ல கர்த்தர் மகிமைப்படவே மாட்டாரு. சங்கீதம் 37:16 அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதுலதான் கர்த்தர் மகிமைப்படுவார். ஈசாக்கும் ரெபேக்காவும் தங்களுடைய சுய லாபத்துக்காக பட்சபாதம் காண்பித்து அதனால ஏற்பட்ட சண்டைய சரி பண்ண முற்படுவதற்கு பதிலா ஈசாக்கு அந்த பகைய அந்த சண்டைய, சகோதரருக்கு இடையில உள்ள சண்டைய இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்தினாரு. மொத்தத்துல இவர்கள் ஒருத்தர் ஒருத்தர் நம்பவே இல்லை. எல்லாருமே தந்திரமா தனித்தனி வழியில செயல்பட்டு குடும்பத்தை அவங்களே அழிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஈசாக்கின் ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா அவருடைய முதிர் வயதான போது அவருடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்த மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் ஈசாக்கோட வாழ்க்கையில இருந்து அவருடைய பலவீனம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இவர்
கர்த்தரை தனக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு பதிலா தன்னுடைய விருப்பத்தை கர்த்தருக்கு முன்னாடி வச்சாரு. ஒவ்வொருத்தருக்குமே தங்களுடைய முதிர் வயதுல மரண தருவாயில இல்ல ஒரு சில ஆசைகள் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஒரு சர்க்கஸ் தொழிலாளி ஒருத்தர் தான் சாகும் போது கேட்டாராம், இன்றைய வருமானம் என்ன, இன்றைய லாபம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாராம். நெப்போலியன் மறிக்கும் போது தன்னுடைய மரண படுக்கையில ஆர்மி, ஹெட் ஆஃப் தி ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு அலர்னாராம். அதே மாதிரி தாவீது தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கும் போது தேவாலயம் கட்டுறதுக்கான எல்லா ஆயத்தங்களும் அவர் செஞ்சாரு. பவுல் இரத்த சாட்சியா மறிக்கிறதுக்கு முன்னாடி தீமோத்தேயை குறிச்சு வசனத்தை போதிப்பதுல ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனா, விசுவாசத்தை காத்து கொள்கிறவனா தீமோத்தேயு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாரம் தீமோத்தேயு மேல பவுலுக்கு இருந்துச்சு. ஆனா ஈசாக்குக்கு முதிர் வயதான போது தன்னுடைய மகன் ஏசாவை கூப்பிட்டு, நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன், ஆகையால் நீ வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அது எனக்கு பிரியமா இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களா நீ சமைச்சு நான் புசிக்கவும், நான் மரணமடையும் முன்னே என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்துல கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு, நான் மரணம் இன்ன நாள்ல எனக்கு வரும் அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்றத பார்க்கும்போது நமக்கு மரண தருவாயில ஈசாக்கு படுத்திருக்கிறது மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா மார்ட்டின் லூத்தர் இந்த நேரத்துல ஈசாக்கோட வயசு 137 இருக்கும். மொத்த ஆயுசு நாட்கள் 180. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் 43 வருடங்கள் ஈசாக் உயிரோட வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் பண்ணி மார்ட்டின் லூத்தர் சொல்றாரு. நான் சீக்கிரம் மறிக்க போகிறோம் அப்படின்னு நினைச்சு அதுக்கு முன்னாடி தனக்கு பிடிச்ச மகன் கையினால சமைச்சு ருசியுள்ள பதார்த்தங்களை சாப்பிட்டு அவனை ஆசிர்வதிக்கணும் அப்படிங்கிற பெரிய விருப்பம் ஈசாக்குக்கு இருந்துச்சு. நாட் எவ்ரி குட் ஐடியா இஸ் காட்ஸ் ஐடியா. ஈசாக்கு ஆகாரம் சாப்பிட்டு தன்னுடைய மகன் ஏசாவை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நினைச்சது ஒரு சராசரி தகப்பன் என்கிற விஷயத்துல பார்க்கும்போது அது ஒரு நல்ல ஐடியாவா தெரிஞ்சாலும் அது கர்த்தருடைய ஐடியா அது கிடையவே கிடையாது. ஆனா ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவன் ஆன போது 24வது அதிகாரத்துல உடன்படிக்கையின் ஆசிர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தன்னுடைய மகனுக்கு பெண் தேடணும் அப்படிங்கிற ஒரே கன்சர்ன் தான் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. சங்கீதம் 16:8 தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு. ஆனா ஈசாக்கு வெரி டெடிகேட்டட் மேன். அவர் பலிபீடத்துல தன்னுடைய தகப்பனாருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படுகிற விதமா தன்னையே அர்ப்பணிச்சு அந்த பலிபீடத்துல தியாக பலியா படுத்தாரு, ஒப்பு கொடுத்தாரு. தன் மனைவியை கண்டுபிடிக்கிற விஷயத்துல கூட அவர் கர்த்தரை தான் முழுவதும் சார்ந்திருந்தாரு. கர்த்தர் கொடுத்த மனைவியை அவர் ரொம்ப நேசிச்சாரு. வாய்க்கு ருசியா பிடிச்ச உணவு சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இவருக்கு என்ன செஞ்சுச்சுன்னா கடைசி காலத்துல முதிர் வயதுல மரண தருவாயில இவருக்கு காணப்பட்டுச்சு. தனக்கு பிடிச்ச மகனை, கர்த்தர் தெரிந்து கொள்ளாத ஒரு மகனை ஆசிர்வதிக்கணும், எப்படியாவது அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இவர் விரும்புறாரு. தன்னுடைய விருப்பத்தை தான் முன்னால வைக்கிறாரு. கர்த்தரை இவர் கர்த்தருடைய சித்தத்தை, கர்த்தருடைய கற்பனைகளை இவர் முன்னாடி வைக்கவே இல்லை. ரெண்டாவது இவர் தேவனுடைய சித்தத்தை மாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சாரு. கர்த்தருடைய சித்தத்தை மாற்ற முயற்சி செய்தார். பிள்ளைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் ஈசாக்கு கிட்டையும் ரெபேக்கா கிட்டையும் இளையவனுக்குத்தான் உடன்படிக்கையின் ஆசீர்வாதம்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது இந்த ஈசாக்கு ஏன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஏசாவுக்கு கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணணும்? ஏசா தன்னுடைய சேஷ்டபுத்திர சுதந்திரத்தை அலட்சியப்படுத்தி விற்று போட்ட விஷயம் இதுக்குள்ள கண்டிப்பா ஈசாக்குக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்ல, 2 அந்நிய ஸ்திரீகளை ஏசா விவாகம் பண்ணியிருந்த விஷயமும் ஈசாக்குக்கு கண்டிப்பா இதுக்குள்ள தெரிஞ்சிருக்கும். தன்னுடைய திருமணத்துல தன்னுடைய தகப்பனாராகிய ஆபிரகாம் ஏன் கானானிய ஸ்திரீகள்ல ஒருத்தரை திருமணம் செஞ்சு வைக்காம 500 மைல் தூரத்துல உள்ள தன்னுடைய இனத்தார் வீட்டுக்கு தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி ஏற்ற பெண்ணை தேடின எல்லா விஷயத்தையும் ஏன் இந்த இடத்துல ஈசாக்கு நினைச்சு பார்க்கவே இல்லை? இது எல்லாவற்றையும் ஈசாக்களை எப்படி மறக்க முடிஞ்சிச்சு? முற்றிலும் உலகத்தானாக அவிவிசுவாசியாக வாழும் ஏசாவுக்கு
தன்னுடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் எப்படி கொடுப்பாருன்னு சொல்லி கொஞ்சம் கூட ஈசாக்கு யோசிக்கவே இல்லை. கர்த்தருடைய கட்டளைக்கு மாறாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. கர்த்தருடைய சித்தத்தை மாற்றுறதுக்கு இவர் ட்ரை பண்ணாரு. மூன்றாவது இவர் தன்னுடைய உணர்ச்சிகளின் அடிப்படையில உணர்ச்சிகளை சார்ந்துதான் இவர் வாழ்ந்தாரே தவிர கர்த்தருடைய வார்த்தைகளை சார்ந்து இவர் வாழல. ஈசாக்கோட கண்கள் இருளடைந்து இருந்துச்சு, மரண படுக்கையில இருக்கிறாரு. இந்த நிலையில கர்த்தரை நம்பி கர்த்தருடைய உதவியை நாடுறதுக்கு பதிலா தன்னுடைய ஐம்புலன்களையும் இவர் நம்பினாரு. லைக் டேஸ்ட், டச்சு, ஹியரிங், ஸ்மெல் இதெல்லாம் என்ன செஞ்சாருன்னா நம்பினாரு. நீதிமொழிகள் 19:21 மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஈசாக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்மாற்றத்துல சென்று கொண்டிருந்த ஒரு விசுவாசி தான் இந்த நேரத்துல சூப்பர் நேச்சுரலா வாழ வேண்டியதுக்கு பதிலா சாதாரண ஒரு மனுஷனா ஈசாக்கு இந்த நாட்கள்ல வாழ்ந்தாரு. அதாவது கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கீழ்ப்படுறதுக்கு பதிலா தன்னுடைய ஐம்புலன்களையும் நம்பி வாழ்ந்தாரு. ஆனா அந்த ஐம்புலன்களும் இவரை ஏமாற்றிடுச்சு. இவர் டேஸ்ட் நம்பினாரு. வேட்டையாடிட்டு சமைச்சு ருசியுள்ள பதார்த்தங்களா எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஏசா கிட்ட சொன்னாரு. ஆனா வேட்டையாடிட்டு வந்த மாமிசத்து விலங்க சமைச்ச உணவுக்கும் வீட்டுல உள்ள மந்தையிலிருந்து பிடிச்சு சமைச்ச உணவுக்கும் உள்ள வித்தியாசம் இவருக்கு கண்டுபிடிக்கவே தெரியல. அந்த டேஸ்ட் அது இவரை ஏமாத்திடுச்சு. அடுத்து டச் நம்ம பார்த்தோம்னா நீ என்னுடைய மகன் ஏசாதானோ அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும், நீ கிட்டவா, உன்னை நான் தடவி பார்க்கட்டும் அப்படிங்கிறாரு. கிட்ட போகும்போது அந்த தடவி பார்த்தும் அவரால் அது தன்னுடைய ஏசாதானா யாக்கோபு தானோன்னு சொல்லிட்டு கரெக்டா கண்டுபிடிக்க அவரால் முடியல. அப்புறம் ஸ்மெல், அதை அவர் முகர்ந்து பாக்குறாரு. இது என்னுடைய மகனுடைய வயல்வெளி வாசனைய போல இருக்குது, ஆனா சத்தம் யாக்கோபு போல இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுவும் அந்த விஷயத்திலயும் அவர் ஏமாந்துட்டாரு. அடுத்து வாய்ஸ், அதையும் நம்ம பார்த்தோம்னா செவி, அதை நம்ம பார்க்கும்போது அதுவும் அவரை ஏமாத்திடுச்சு. அவரால் சரியா கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியில யாக்கோபு அவர் ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தை இவர் நம்பவே இல்லை. ஆனா தன்னுடைய உணர்வுகளை நம்பினாரு, தன்னுடைய உணர்வுகளை சார்ந்து கொண்டாரு. அது அவரை ஏமாற்றி விட்டது. ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு தகப்பன், ஒரு குடும்ப தலைவன் இப்படி ஆவிக்குரியவனா இல்லாதபடிக்கு ஒரு தன்னுடைய உணர்ச்சிகளின் அடிப்படையில உணர்ச்சிகளை சார்ந்து வாழ்கிறவனா காணப்பட்டா அந்த குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கலாம். சோ இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதி. நம்ம 3 காரியங்கள், ஈசாக்கோட பலவீனங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3 காரியங்கள் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஈசாக்கு தன்னை முன்னாடி வைக்கிறதுக்கு கர்த்தருடைய காரியங்களை கர்த்தரை முன்னாடி வைக்கிறதுக்கு பதிலா தன்னுடைய விருப்பத்தை அவர் முன்னாடி வச்சாரு. ரெண்டாவது கர்த்தருடைய சித்தத்தை அவர் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாரு. மூணாவது தன்னுடைய உணர்ச்சிகளை சார்ந்து வாழ்ந்தாரு, கர்த்தருடைய வார்த்தைகளை சார்ந்து வாழவே இல்லை. மொத்தத்துல இந்த வேத பகுதியிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் இல்லாட்டி கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் அப்படின்னா நான் ஒரு 6 காரியங்கள் சொல்ல விருப்பப்படுறேன். ஒண்ணு என்னன்னா, மனுஷனுடைய தவறுகள்ல கர்த்தர் ஓவர் ரூல் பண்ணுகிற கர்த்தர். இந்த இடத்துல ஈசாக்கு தப்பு தான் பண்ணினாரு. ஆக்சுவலா ஏசாவை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முயற்சி பண்ணாரு. ஆனா கர்த்தர் தன்னுடைய ராஜரீகத்துல அதை ஓவர் ரூல் பண்ணி அந்த ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு கிடைக்கும்படியா கர்த்தர் செஞ்சாரு. ரெண்டாவது, தனக்கு தானே பிரிந்திருக்கிற குடும்பம் கண்டிப்பா அழிந்து போகும். மூன்றாவது, கர்த்தரை எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் நமக்கு முன்பாக நம்ம வைக்கணும். அப்படி வைக்கும் போது நம்ம அசைக்கப்படுவதே இல்லை. நாலாவது, கர்த்தருடைய கட்டளைகளை இல்லாட்டி கர்த்தருடைய சித்தத்தை மாற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணவே கூடாது. அஞ்சாவது, உணர்ச்சிகளின் அடிப்படையில வாழக்கூடாது, அது நம்மளை ஏமாத்திரும். கர்த்தருடைய வசனம், வானம் பூமி அழிஞ்சு போனாலுடைய வார்த்தை அழியாது, அந்த வசனத்தின் அடிப்படையில தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். கடைசியா, ஒரு நல்ல ஆரம்பம் ஒரு நல்ல முடிவுக்கு உத்தரவாதம் கொடுக்கறதே இல்லை அப்படிங்கிறது நமக்கு ஈசாக்கோட வாழ்க்கையில இருந்து நல்லா தெரிஞ்சுக்க முடியும். இது வேதத்துல மீண்டும் மீண்டும் வரக்கூடிய ஒரு லெசன்.
லோத்தோட வாழ்க்கையில, சிம்சோனோட லைஃப்ல, சவுல் ராஜாவோட வாழ்க்கையில, சாலமோன், இப்படிப்பட்ட இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில இது ரொம்ப ரொம்ப உண்மை. இவங்க எல்லாமே இவங்களுடைய ஆரம்பங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்க நல்லா வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க. ஆனா இவங்களுடைய முடிவு நல்லாவே இல்லை. ஆனா ஈசாக்க போல ஆசிர்வாதம் பெற்ற ஒரு மனுஷன் யாருமே இந்த பூமியில கிடையாது. அவருடைய ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா அவருடைய வாழ்வின் முடிவு ரொம்ப பிரகாசமா சொல்ற மாதிரி இல்லை. நம்முடைய ஆரம்பம் எளிமையா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ற மாதிரி, அதாவது நம்ம எப்படி தொடங்கணும் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, எப்படி முடிக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம கிறிஸ்தவ ஓட்டத்துல நம்ம முடிக்கும் போது நம்ம ரொம்ப ஜெயமா முடிக்கணும். நம்ம 6 காரியங்கள் இந்த வேத பகுதியிலிருந்து கற்றுக்கொள்றோம். ஒன்று ஈவன் நம்மளுடைய மிஸ்டேக்ஸ்ல கர்த்தர் ஓவர் ரூல் பண்ணக்கூடிய தன்னுடைய ராஜரீகத்தில் அவர் ஓவர் ரூல் பண்ணி அதை நன்மைக்கு எதுவா மாத்திடுவாரு நம்முடைய தேவன். ரெண்டாவது, நமக்குள்ள ஒரு ட்ரஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய குடும்பத்தினர்களுக்கு மத்தியில் ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம். அப்படி பிரிவுகள் நம்ம குடும்பத்துல காணப்பட்டுச்சு அப்படின்னா அந்த குடும்பம் கண்டிப்பா அழிஞ்சு போகும். மூணாவது எப்பவுமே நம்முடைய கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில முன்னாடி வைக்கணும். நாலாவது, கர்த்தருடைய சித்தத்தை நம்ம மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணவே கூடாது. அஞ்சாவது, நம்முடைய உணர்ச்சிகளின் அடி சார்ந்து வாழாம கர்த்தருடைய வசனங்களை சார்ந்து நம்ம வாழணும். ஆறாவது, கிறிஸ்தவ ஓட்டத்தை நம்ம ஜெயமா முடிக்கணும். நல்லபடியா நம்முடைய ஆரம்பம் எப்படின்னு நமக்கு தெரியாட்டியும் நம்முடைய முடிவு சம்பூர்ணமா, அதாவது கிறிஸ்தவ ஓட்டத்தை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையா, பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கவங்களா நம்ம முடிக்க வேண்டியது அவசியம். இந்த 6 காரியங்களை நம்ம இந்த வேத பகுதியில இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து உங்களுக்கும் நீங்க இந்த வசனத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு வேற மாதிரி கூட ஆண்டு பேசி இருந்திருக்கலாம், வேற காரியங்களை உங்களுக்கு உணர்த்தி இருந்திருக்கலாம். நான் அதுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். அதே நேரத்துல தொடர்ந்து இதை வாசிங்க. எப்பவுமே கர்த்தருடைய வசனம் நமக்கு புதுசு புதுசா தான் இருக்கும். நம்ம படிக்கும் போது நிறைய ஆண்டு சொல்லி கொடுப்பாரு வித்தியாசமா. நமக்கு ஏற்ற விதத்துல கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற தேவன். கர்த்தர் உங்களோட பேசியிருப்பாருன்னு சொல்லி நான் நம்புறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய வசனங்களை வாசிங்க, தியானிங்க, வாழ்க்கையில அப்ளை பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.